நந்தி அகத்தியர் மூலர் நற்றபத்து புலத்தியரும் பூனை கண்ணர் நந்தியிடை காடரும் போகர் புலிக்கை சேர்கருபூரார் கொங்க நபர்காலாங்கி பிற்சிந்தில் அழுகன் நரகப்பேயர் தேரையரும் குதம்பையரும் சட்டைநாதர் செந்தமிழ் சீர் சித்தர் பதினென்மர்பாதம் சிந்தை உன்னி சிரத்தணியாய் சேர்த்து வாழ்வாம். அரியதோ நம சிவாயம் ஆதியந்தம் ஆனதும் 600 தேவர் அன்றுரைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உன்னி சொல்லுவேன் சிவபாக்கியம். தோச பாவமாயை தூர தூர ஓடவோ கரியதோர் முகத்தை ஒற்ற கற்பகத்தை கை தொழ கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்து உதிக்கவே சிறிய பேர்கள் பெரிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பேயனாக ஓதிடும் பிழை பொறுக்க வேணுமே. ஓம் நம சிவாய. கஞ்சமலை அடிவாரத்தில் ஸ்ரீ கோடிலிங்கேஸ்வரர் ஆலயத்திலே மகா சிவராத்திரியான இந்த விழாவிலே கலந்து கொண்டு இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா சேலம் சித்தர் அவர்களுக்கும் ஏனைய பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து, இந்த சிவராத்திரி நேரத்தில் கஞ்சமலை அடிவாரத்திலே சித்தர்களையும் ஞானிகளையும் நாம் அறிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் இதை ஒரு வாய்ப்பாக இந்த விழாவானது அமைந்திருக்கிறது. ஐயா பத்திரிகை கொடுத்து நீங்கள் பேசணும்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஞ்சமலை சித்தேஸ்வரனுடைய படம் இருக்குது. அவர் முன்னாடி நின்று பிரார்த்தனை பண்ணும் பொழுது கஞ்சமலையான் அடிவாரத்தில் நடக்கக்கூடிய சிவராத்திரி விழாவில் எனக்கு போற்றி எழுதிக்கிட்டு வான்னு சொன்னார். இதுவரைக்கும் கஞ்சமலையான் போற்றி நான் படித்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஒரு அதிகபட்சமாக ஒரு 5-10 நிமிடத்தில் எழுதிய அந்த போற்றியை இந்த விழாவிலே கஞ்சமலை அடிவாரத்திலே கஞ்சமலையானுக்காக நான் சொல்ல எழுதிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இது படித்தது இல்லை, தோன்றுனது அப்போதைக்கு எழுதுனது. அதனால் நீங்களும் இந்த போற்றியை சொல்லலாம் மனதுக்குள்ள. கஞ்சமலையானே போற்றி, ஓம் கருணை கடலே போற்றி, ஓம் கர்ம வினைகளை கலைவாய் போற்றி, ஓம் கடை தேர விழி காணும் வழி காட்டுவாய் போற்றி, ஓம் கஞ்சமாக எனை ஆக்குவாய் போற்றி, ஓம் காலால் கனல் ஏற்ற கருணை புரிவாய் போற்றி, ஓம் காலங்கிநாதனை கண்டாய் போற்றி, ஓம் காலனை வெல்ல கருணை புரிவாய் போற்றி, ஓம் கனலாய் ஒளியாய் நின்றாய் போற்றி, ஓம் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பிறக்கும் பிறவி அறுப்பாய் போற்றி, ஓம் கண்ணுள் கனலாய் ஒளியாய் நிற்கும் பராபரையை காண்பாய் போற்றி, ஓம் கஞ்சமலை கருங்காட்டு சித்தனே போற்றி போற்றி. ஓம் காயம் அழியாமல் காக்க கற்பம் உணர்த்துவாய் போற்றி,
ஓம் கற்பமும் யோகமும் யான் அறியேன் அதனை அறிய செய்வாய் போற்றி. ஓம் காற்றே கடவுள் என்ற கணக்கறிய கருணை புரிவாய் போற்றி. ஓம் காற்றை கபாலமேற்ற காலும் கட்டுப்பட வழிகாட்டுவாய் போற்றி. ஓம் கஞ்சமலையை உணர்ந்து இரும்பென்றாய் போற்றி. ஓம் கஞ்சமான இரும்பதனை கஞ்சமான தங்கமாக்கினாய் போற்றி. ஓம் கஞ்சமாக்கியதை கற்பமாக உண்டு காயசித்தி பெற்றாய் போற்றி. ஓம் கஞ்சமான கமலம் கண்டாய் போற்றி. ஓம் கஞ்சமெனும் கமலத்தை கண்டதனால் கண்டரை கண்டாய் போற்றி. ஓம் கஞ்சமலை கருங்காட்டு சித்தனே போற்றி. கஞ்சமலையில் கண்டாய் போற்றி. ஓம் கஞ்சமலையில் கந்தனுக்கு கருவறை அமைத்தாய் போற்றி. ஓம் கஞ்சமலையில் காளியை வணங்கினாய் போற்றி. ஓம் கஞ்சமலை கருங்காட்டு சித்தனே போற்றி. ஓம் கஞ்சமலையில் கருங்காட்டிலே கருநொச்சி கண்டாய் போற்றி. ஓம் கருநொச்சி கண்டு கருங்காட்டில் கருவான சாதம் சமைத்தாய் போற்றி. ஓம் கருவான சாதத்தை கண்டு காலங்கி நாதரும் அதை உண்டதனால் இளம்பிள்ளை என்றாய் அதனால் நின்றாய் போற்றி. ஓம் கருவான சாதம் சமைத்த விதம் கேட்டறிந்த குருமார்களுக்கும் அதை பகிர்ந்தாய் போற்றி. ஓம் கஞ்சமலையின் கனிமம் கண்டு கஞ்சம் அதை எழுமாத்தென்றாய் போற்றி. ஓம் கல்லும் மணலும் கஞ்சமும் நிறைந்த கஞ்சமலையின் காவலனே போற்றி போற்றி. காலங்கள் பல்லாயிரம் கடந்தும் நின்றும் கஞ்சமலை கருங்காட்டு சித்தனே போற்றி போற்றி. இந்த போற்றி திருநாமங்கள் இதுவரைக்கும் கஞ்சமலையில் படித்த மாதிரி இல்லை. ஐயா அன்னைக்கு பத்திரிக்கை கொடுத்ததுக்கு அப்புறமா தோன்றின ஒரு 10 நிமிடத்தில் கஞ்சமலையானுக்கு ஒரு போற்றி தொகுப்பு எழுத முடிந்தது. அது அவருடைய கருணையினால். அரிதறிது மானிடராய் பிறத்தலரிது மானிடராயினும் கூன்குருடு செவிடு பேடு நீங்கு பிறத்தலரிது. இப்போது மானிட பிறப்பு தான் உன்னதமான பிறப்புன்னு சொன்னாங்க. எதற்காக அப்படின்னு சொன்னால், பொதுவாக என்ன சொல்லுவாங்க, பிறந்தா ஒரு நாளைக்கு இறந்து தானே ஆகணும், பிறப்பும் இறப்பும் இயற்கையானது. ஆனால் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மனிதன் மரணத்திற்காக பிறக்கவில்லைன்னு சொல்கிறாங்க. மரணமில்லா பெருவாழ்வு வாழ முடியும். அந்த மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது, அதை எப்படி நாம் தெரிந்து கொள்வது என்பதற்கான பல்வேறு வழிமுறைகளை சித்தர்கள் நமக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள். இப்போது நமக்கு எண்ணற்ற செல்வங்கள் இருந்தாலும், எண்ணற்ற உறவு முறைகள் இருந்தாலும், எவ்வளவோ நட்பு முறைகள் இருந்தாலும், ஒரு காலகட்டத்தில் அவை எல்லாமே நம்மை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. இறைநிலை ஒன்று மட்டும்தான் நிலையானது. மற்ற அத்துணையுமே நிலை இல்லாத செல்வங்களாகத்தான் இருக்கிறது. அப்போது இந்த நிலையில்லாத வாழ்வை நிலைபெற செய்ய சித்தர்களை ஞானிகளை நாம் வணங்கினால் மட்டுமே, குறிப்பாக இப்படிப்பட்ட சிவராத்திரி நாளில் நாம் ஈஸ்வர தத்துவம் அடைந்த சித்தர்களை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு தற்போது நமக்கு இங்கே ஏற்பட்டிருக்கிறது. திருமூலர் திருமந்திரத்திலே ஒரு பாடலிலே சொல்லுகிறார், உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பே ஆலயம் வள்ளல் பெருமானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சிவனே சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காணா மணிவிளக்கு. இந்த உடலுக்குள்ளே உத்தமனாக ஒரு பொருளாக இருக்கக்கூடிய இறைவன் உள்ளம் பெரும் கோயிலாக இருக்கிறது. அதிலே இறைவன் உத்தமனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட இறைவனை நாம் காண முடிந்தால் நாம் சிவம். அப்படி இறைவனை நம்மால் காண முடியவில்லை என்றால் நாம் சவம். சவமாவதா சிவமாவதா?
இங்கே மரணத்திற்காக அல்ல, மனிதன் மரணமில்லா பெருவாழ்வு வாழ முடியும் என்றால் நாம் சிவத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். எனக்குள்ளே ஈசன் இருக்கின்றான் என்றால் எல்லா உயிர்களிடத்திலும் அந்த ஈசத்துவம் இருக்கத்தான் செய்கிறது. மனிதனுக்கு மட்டும்தான் அதை உணர்ந்து அவரிடத்திலே சென்று சேரக்கூடிய வாய்ப்பை இறைவன் வழங்கி இருக்கிறார். அந்த வகையில் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கின்றார் திருமூலர் திருமந்திரத்தில். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். இப்போ இந்த உடம்பு இருந்தால் தான் ஈஸ்வரனை, உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஈஸ்வரனை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த உடம்பில் இருக்கக்கூடிய உயிரும் ஆன்மாவும் போயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம ஈஸ்வர நிலையை அடைய முடியாது, சிவலோக பதவியை சென்று சேர முடியாது. அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப ஞானியர்கள் வகுத்து கொடுத்த நன்னெறிகளிலே இந்த காற்றை பிடிக்கும் கணக்கு என்று சொன்னார்கள். ஆச்சப்பா இந்த முறை 14 பேரும் அயன்மால் ருத்திரனும் மூச்சப்பா தெய்வம் என்றே உணர சொன்னார். மூச்சு தான் இங்கே கடவுளாக இருக்கிறது. இப்போ நம்ம உயிர் வாழ ஆதாரமாக இருக்கக்கூடிய பிராணன் என்று சொல்லக்கூடிய வாயு, ஆங்கிலத்தில் ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய அந்த காற்று இடது நாசி வழியாக உள்ளே போகி வலது நாசி வழியாக வெளியே இருக்கிறது. 1.5 மணி நேரத்திற்கு ஒரு முறை இந்த சுவாசமானது மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்காக நாம் ஒன்றும் பெருசாக முயற்சி பண்ணலை, இயற்கையாக அது நடந்துகிட்டே இருக்கு. ஆச்சப்பா இந்த முறை 14 பேரும் அயன்மால் ருத்திரனும் மூச்சப்பா தெய்வம் என்றே உணர சொன்னார். இந்த மூச்சு தான் கடவுள் என்றால் இந்த மூச்சு சதா நடந்து கொண்டே தானே இருக்கிறது, எனக்குள்ளே இருந்து தானே வெளிப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட மூச்சை நான் எப்படி எனக்குள்ளே நிறுத்தி கொள்வது என்று சொல்லக்கூடிய வாய்ப்பினை சித்தர்கள் தான் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஏற்றி இறக்கி, ஏற்றினா உள்ள இழுத்து, இறக்கினா மூச்சை வெளியேற்று. ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் குறி அதுவாமே. அந்த மாதிரி காற்றை நமக்குள்ளே நிறுத்த தெரிந்தால் யமனுக்கு நம்மக்கிட்ட வேலையே இல்லை. கூற்றை உதைக்கும் குறி அதுவாமே. இப்போது மூச்சு உள்ளே நடந்து உள்ளே போது வெளியே வந்துடுச்சு, இது எப்படி எனக்குள்ளே நான் நிறுத்தி கொள்வது அப்படிங்கும் பொழுது தான் புத்தர் சொல்கிறார், ஆனா பானா சதி அப்படின்னு சொல்கிறார். ஆனாங்கிறது உள்மூச்சு, பானாங்கிறது வெளிமூச்சு. சதா உள்மூச்சும் வெளிமூச்சும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மூச்சிலே நம்முடைய கவனத்தை வைத்தோம் என்றால் அந்த மூச்சு ஒடுங்கக்கூடிய இடம் எதுவாக இருக்குது என்றால் இந்த புருவ மையம். இந்த புருவ மையத்திலே நம்முடைய கவனத்தை வைக்க 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 இந்த சுவாசமானது புருவ மையத்திலே நிலை பெற்று அங்கே ஜோதி சொரூபனாக இருக்கக்கூடிய, ஆன்ம ஒளியாக இருக்கக்கூடிய, தீப ஒளியாக இருக்கக்கூடிய இறைவனை நம்மால் உணர முடியும் என்கின்ற கருத்தினை மகான்கள் பல்வேறு பாடல்களிலே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். உச்சிக்கு கீழடியோ ஊசிமுனை வாசலுக்குள், உச்சிக்கு கீழடியோ ஊசிமுனை வாசலுக்குள் வச்ச விளக்கு எரியுதடி, அச்சுள்ள விளக்கு வாழையடி அவியாமல் எரியுது வாழை பெண்ணே. இப்போ நம்ம ஒரு விளக்கு ஏற்றுறோம், தீபத்துக்கு திரி நெய் விட்டு இழக்கிறோம், அந்த எண்ணெய் இருக்கிற வரைக்கும் அந்த தீபமானது எரிகிறது, பிறகு அணைந்து விடுகிறது. ஆனால் உச்சியில் இருக்கிற விளக்கு என்னைக்கு அணைகிறது? சிவத்தை உணராமல் போனால் சவநிலை அடையும் போது அந்த விளக்கு அணைஞ்சு போயிடுது. அதுதான் ஆன்மா. இந்த உடம்பு ஜீவான்மா, கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடம்பு ஜீவான்மா. கண்ணுக்கு தெரியாத விசும்பாக இருக்கக்கூடியவன் பரமான்மா. இந்த ஜீவான்மாவை பரமான்மாவோடு நாம் சேர்க்க வேண்டும் என்பதே இறை தத்துவமாக இருக்கிறது. அங்கே அண்டத்திலே பேரொளியாக இருக்கிறான், இந்த பிண்டத்திலே சிற்றொளியாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த பரமான்மாவை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை நாம் உணர வேண்டும் என்றால் மூச்சிலே கவனம் வேண்டும். எனக்கு
தியானம் வரல, மூச்சு பயிற்சி வரல அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. நம்ம பழகத்தான், மூச்சுடன் பழகத்தான் அந்த மூச்சானது எப்படி நமக்குள்ளே இயங்குகிறது, அந்த மூச்சை எப்படி நாம் நிலைநிறுத்த முடியும் என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொன்னாங்களே, அப்போ வடக்கில் ஈஸ்வரன் இல்லையா, கிழக்கில் இல்லையா? அப்போ ஏன் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு சொன்னாங்கன்னு சொன்னால், எல்லாரும் முதலில் ஈஸ்வரன் அடியெடுத்த வைத்த இடம் தெற்கில் இருக்கக்கூடிய உத்தரகோச மங்கை என்று சொல்வதனால் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு சொன்னாங்கன்னு ஒரு கருத்தும் சொல்லப்படுது. அப்போது கைலாஷுங்கிறது வடக்கில் தானே இருக்குது. அப்போ வடக்கில் இருக்கிற சிவனை போற்றின்னு யாரும் சொல்லலையே, ஏன் தென்னாடுன்னு சொன்னாங்கன்னு சொன்னால், இங்கே தான் சூட்சுமத்தை நாம் புரிஞ்சுக்கணும். அண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டத்திலும் இருக்கிறது. பிண்டத்துக்குள்ளே தென்னாடு நமக்கு தெரிய வேண்டும். நம்ம உடம்புக்கு கிழக்கு மேற்கு தெரியுமா? தெரியாது. அப்போ நமக்கு கிழக்கானது இந்த உச்சி, மேற்கானது கால் பாதம், வடக்கானது பின்புறம், தெற்கானது முன்புறம். இங்கத்தான் ஈஸ்வரன் எந்த நாட்டில் பிறந்தவருக்கும் இருப்பதனால தென்னாட்டில் இருக்கும் ஈஸ்வரனே எந்நாட்டில் இருக்கும் ஈஸ்வரனே போற்றி போற்றி போற்றின்னு சொன்னாங்க. இனி எந்த நாட்டில் வேணாலும் பிறந்துரு, உனக்கு தெற்கு பூர்வ மையம்தான். இப்போ பிரதோஷ காலத்தில் நந்தியம்பெருமானை போய் நம்ம வழிபாடு பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? நந்தி காதில் போய் நிறைய நம்ம கஷ்டங்களை சங்கடங்களை எல்லாமே சொல்லிட்டு வரோமே. நந்திங்கிறது யார் தெரியுமா? நந்திங்கிறது யாரு? ஈஸ்வரனுடைய வாகனமாக சொல்லப்படுது. ஆனால் ஈஸ்வரனுடைய வாகனம் பின்னாடி இருந்தாலும் நந்திங்கிறது நாம தான். நந்தி என்பது நாம் தான் நந்தி. இந்த பருவுடல் தான் நந்தி. இரு கொம்புக்கு நடுவிலே ஈசனை காணலாம்னு சொன்னாங்க. நந்தியினுடைய இரு கொம்புக்கு நடுவிலே ஈசனை காணலாம். அப்போது பிரதோஷ காலத்தில் நந்தி பக்கத்தில் போய் கொம்புக்கு நடுவில் பார்த்தா சிவலிங்கம் தெரியதான் தெரியுது. ஆனால் சித்தர் தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேணும் அப்படின்னு சொன்னால், எதெல்லாம் நீங்கள் அண்டத்தில் பார்க்குறீங்களோ இந்த பிண்டத்திலையும் பார்க்கணும். அப்போது நமக்கு கொம்பு இருக்குது தெரியுமா? 2 கொம்பு இருக்குது, புருவமாக இருக்கிறது. இந்த கொம்புக்கு நடுவில் தான் ஈஸ்வரன் இருக்கிறாரு, அந்த கொம்புக்கு நடுவில் இல்லை. அப்போது அங்கே வழிபாடு பண்ணும் பொழுது தான் நந்தினா என்னன்னு தெரியும், கொம்புனா என்னன்னு தெரியும். அப்போ அந்த அடிப்படை பக்தி இருக்கும் பொழுது மட்டும்தான் நமக்குள்ளே இரு புருவ மையம் கொம்பாக இருந்து அங்கே சலனமில்லா தீபமாக, அசலனம் என்று சொல்ல பேர், சலனமில்லா தீபமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனை நாம் புருவ மையத்திலே காணலாம் என்கின்ற கருத்தை அடிப்படையாக கொண்டு தான் நந்திக்கு கொம்புக்கு நடுவிலே பார்க்க சொன்னாங்க. இப்போது அந்த பிரதோஷ காலத்தில் ஒவ்வொருவரும் பல்வேறு சங்கடங்களை, அவரவர்கள் குறைகளை பிரச்சனைகளை சொல்லி தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்த தானே போகிறோம். அந்தந்த காலகட்டத்தில் எல்லாமே தீர்ந்தாலும் இறுதியில் தீராத ஒரு சங்கடம் எதுனா இந்த இறப்புங்கிற ஒரு நிலை தான். நான் இந்த மரணத்திற்காக பிறக்கவில்லை. ஆர்ட் ஆஃப் இம்மார்டாலிட்டி, ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய சாகா கலையை பற்றித்தான் ஞானியர்கள் சொன்னார்கள். அப்போது நான் ஜீவ சமாதி அடைகிறேன்னு சொல்லி மூச்சடித்து போய் உட்காந்துட்டு சமாதி ஆகிறது அல்ல. நிறைய ஞானிகள் பெரிய மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வாரத்திற்கு முன்பே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, நான் ஜீவன் ஒடுங்க போகிறேன். இந்த ஜீவன் ஒடுக்க நிலை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பிலிருந்து சுவாசம் வெளியேறாமல் நிறுத்தக்கூடியதே ஜீவனுடைய ஒடுக்க நிலை. அப்படி எப்படி ஒடுக்க முடியும்? இப்போது ஈஸ்வரன் போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், நாம பட்டை போட்டுக்கிறோம், இப்படி குறுக்கமாக போட்டுக்கிறோம். பெருமா கோயிலில் போனால் என்ன பண்ணுறோம்? நாம போட்டுக்கிறோம். இப்போ 2 கோடு வெள்ளையாக போட்டு 1 கோடு ஏன் சிவப்பாவை போட்டாங்க? அதுவும் வெள்ளையாகவே போட்டிருக்கலாமே, போட்டிருக்கலாம் தானே. அப்போது பெருமாள் கோவில் நாமம் என்ன சொன்னது அப்படின்னு சொன்னால், இப்போ சொர்க்கவாசல் அன்னைக்கு நம்ம பரமபத வாசல் போகிறோம். எந்த பக்கம் திறக்கிறாங்க தெரியுமா? வடக்கு பக்கம் திறப்பாங்க. வடப்பக்கம் நுழைஞ்சி தெற்குக்கு வரணும். அப்போது
சுவாசமாக இருக்கிறது. சுவாசத்திற்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? கதி. என்ன கதி ஆகவானோ சொல்லுவாங்க இல்லையா? இந்த அதோ கதி தான் நம்ம கிட்ட இருக்குது. உன்ன போன சுவாசம் வெளில போச்சுன்னா அதோ கதி. அந்த கதி முடிஞ்சு போச்சு. அந்த கதி முடியக்கூடாதுன்னா ஊர்த்துவ கதியாக இருக்கணும். ஊர்த்துவ கதினா என்ன? சுவாசமானது வெளியேறாமல் நம்முடைய சிரசுக்கு ஏறணும். இதுதான் ஊர்த்துவ கதி. அதை உணர்த்துறது தான் அந்த நாமம். அப்படி சிரசிலே காற்று செல்லுது என்றால் அங்கே இருக்கக்கூடிய சுடரானது தீபமாக எரியும். அதுதான் செந்நிறமான கோடு. இப்போ இந்த ஊர்த்துவ கதியை எப்படி பழகிறது? எனக்கு சிரசிற்கு மேலே ஏற்ற தெரியாது அப்படிங்கிற நிலையில தான் நாம் இங்கே கவனம் வைக்கின்ற பொழுது அந்த சுவாசமானது அங்கே செல்லும். மண்மனம் எங்கு உண்டோ வாசி அங்கு உண்டு. மண்மனம் எங்கு உண்டோ வாசி அங்கு உண்டு. நாம் வாசியை இங்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்திலே, அப்படி பழகி பழகி வரக்கூடிய நேரத்திலே நம்முடைய பூர்வ மையத்திலே வாசி சென்று அங்கே தீபத்தை தூண்டும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வள்ளல் பெருமான் சொன்ன ஜோதியும் அதுதான். 7 திரை நீக்கணும். நம்முடைய 7 திரை நீக்கி பிறகு தெரியக்கூடியது தான் அந்த ஜோதி. கந்தனுக்கு 2 பொண்டாட்டி. நாங்கள் அண்ணன் முருகன் 2 பொண்டாட்டியை கட்டிக்கிட்டாரு சொல்கிறாங்க இல்லையா? வள்ளி ஒரு மனைவி, தெய்வானை ஒரு மனைவி. முருகனுடைய தோற்றத்தை பற்றி புரிஞ்சு கொண்டோமா நாம்? சித்தர்கள் தான் சொல்கிறாங்க. ஈஸ்வரனுடைய நெற்றி கனலில் இருந்து ஒலியாக தோன்றிய இறைவன் முருகன். எத்தனை உருவமாக தோன்றினார்? 6 உருவமாக தோன்றினார். அதனால் 6 முகன்னு பேர். 6 முகமாக தோன்றிய அந்த ஒலி தாமரை மேலே இருக்கும் பொழுது கார்த்திகை பெண்கள் எல்லாம் அந்த 6ஐயும் எடுத்து வளர்த்து இறுதியிலே பார்வதி தேவி வந்து தொட்டதினாலே ஓர் உருவம் அடைந்தது. எது? ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய முருகன். முருகன் என்றால் அழகு, முருகன் என்றால் ஒளி. இங்கே இறைவன் என்றால் ஒளி. இப்போ கற்பூரம் ஏற்றுறோம், தீபம் ஏற்றுறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் இறைவன் ஜோதி வடிவானவன். அந்த ஜோதி வடிவான இறைவன் எனக்குள்ளே ஆன்ம ஒளியாக இருக்கின்றான். அந்த ஆன்ம ஒளியாக இருக்கக்கூடிய இறைவனை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் முருகனுடைய தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே முருகனுடைய வள்ளி தெய்வானை என்று சொல்லக்கூடிய அந்த 2 தாரங்களுடைய நிலை என்று பார்த்தால், ஒன்று இடதநாசி சுவாசம், மற்றொன்று வலதநாசி சுவாசம். இந்த இடதநாசி சுவாசமும் தெய்வானையாக, வலதநாசி சுவாசம் வள்ளியாக இருந்து முருகன் 2 பெண் சக்தியையும் ஒன்றாக இணைக்கின்ற போது புருவ மையத்திலே தோன்றிய இறை ஆற்றலே முருகன். அதற்கு அடிப்படையான வாய்ப்பு முருகனுடைய படத்திலே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பாம்பு நாகனுடைய உருவம் இருக்கும். அது என்னன்னு சொன்னால் நம்முடைய குண்டலினி சக்தி. மூலாதாரத்திலே இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை மந்திர ஒலிகள் மூலமாக ஓம் நம சிவாய சரவண பவ இந்த மாதிரி சொல்லக்கூடிய மந்திரங்கள் மூலமாக குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலே இருந்து சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தம், ஆக்னேயம், சகஸ்திரதளம் என்று சொல்லக்கூடிய இத்தனை நிலைகளுக்கும் அந்த சக்தியை நாம் கொண்டு வரலாம். அதை அடையாளப்படுத்துவதற்காகத்தான் நாகத்தை வைத்திருக்கிறார்கள். அப்படி மேலே ஏறக்கூடிய சக்தி பறந்து வருவதை அடையாளப்படுத்துவதற்காகத்தான் மயிலை வைத்திருக்கிறார்கள். பல வண்ணங்கள் நீங்கள் மேல்நிலைக்கு வந்தவுடைய புருவ மையத்திலே காணலாம். மயில் மீது ஏறு வந்தவனே கந்தன், அவனே முருகன். அந்த மயில் மீது வந்தபோது சக்திவேல் அவர் வைத்திருப்பார். சக்திவேல் தண்டு ஆயுத பாணி. இப்போ தண்டு ஆயுதம் அப்படின்னு சொன்னால் நாமளும் முருகன் தான். நமக்கும் தண்டாயுதம் இருக்குது. எங்கே இருக்குதுன்னா நம்முடைய முதுகு தண்டு தான் அந்த தண்டாயுதம்.
அந்த முதுகு தண்டு வழியாக பாம்பாக இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை முருகனுடைய திருநாமத்தை சொல்லி நாம் உச்சரிக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆதாரமாக மேலே ஏறி மயில் மீது வந்து புருவ மையத்திலே ஜோதி சொரூபனாக சக்தி வடி வேலனாக முருகப்பெருமான் இருக்கின்றார். ஆக வள்ளி தெய்வானை என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடிய 2 பிராணன் தானே ஒழிய முருகனுக்கு 2 பொண்டாட்டிங்கிற கதை இங்கே இல்லை. நமக்கும் அந்த 2 சக்தி நிலை இருக்கிறது, இடகலை பிங்களை. இந்த இடகலையும் பிங்களையும் சுழுமனையில் ஒன்றா சேரணும். எனக்கு சுழுமனையில் சேர்க்க தெரியாது சுவாமி, எனக்கு பயிற்சியே இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் முருகனை மலை மேலே கொண்டு போய் வச்சாங்க. ஏன் முருகனை கீழே வச்சா கும்பிட மாட்டோமா நாம்? எதற்காக மலை மேலே கொண்டு போய் வச்சாங்க தெரியுமா? சுழுமுனை சுவாசம் பயிற்சியினால் செய்ய முடியாதவர்களுக்கு மலை ஏறும்போது சுழுமுனை சுவாசம் நடக்கும். 2 மூக்களையும் காற்று வெளியேறும். நீங்கள் முயற்சி பண்ணால் கூட நடக்காது. ஆனால் மலை ஏறி பாருங்கள், 2 மூக்களையும் காற்று வெளியேறும். 2 மூக்களையும் சுவாசம் வெளியேறும் போது சுழுமுனை தூண்டப்பட்டு அங்கே ஜோதி பிளம்பானது ஒளிரும். அந்த நேரத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த பிரார்த்தனைக்கு பலிதம் உண்டு. ஆகவேதான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கும் இருக்கும் இடமாக குவளையத்தோர் வழிபட வேண்டும். அவனுக்கு மந்திரம் சொல்ல தெரியாது, யோகம் தெரியாதுங்கிறதுக்காக மலையேறி வந்து அந்த சுவாசத்தை சுழுமுனை பயிற்சியை அவர்கள் அந்த நாட்களிலே ஏற்றி வைத்தார்கள். நமது முன்னோர்கள் மூடர்கள் அல்ல, இது மூட பழக்கமும் அல்ல. எமக்குள்ளே இருக்கக்கூடிய யோக விஞ்ஞானத்தை காலம் காலமாக நாம் மறந்து போய் நிற்கின்றோம். ஒவ்வொரு வழிபாட்டு முறையிலும் யோகக்கலையை நாம் ஈஸ்வர தத்துவத்தை அடையக்கூடிய வாய்ப்பை நமது முன்னோர்கள் குறிப்பாக சித்தர் பெருமக்கள் நமக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள். ஊற்றை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி. இந்த சடலத்தை பற்றி சொல்றாரு. ஊற்றை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி, மாற்றி பிறக்க மருந்து எனக்கு கிட்டுதில்லை. மாற்றி பிறக்க மருந்து எனக்கு கிட்டுதென்றால் ஊற்றை சடலம் விட்டே என் கண்ணம்மா உன் பாதம் சேரேனோ. இந்த உடம்பு எனக்குள்ள தான் நீ இருக்க, ஆனால் உன்னை என்னால் பார்க்க முடியல. இந்த உடம்பு ஊற்றை சடலமாக இருக்கிறது. இந்த ஊற்றை சடலத்தை சிறப்பானதாக மாற்றி எனக்குள்ளே நீ இருக்கும் அந்த நிலையை எனக்கு உணரச் செய் என்கின்ற வேண்டுதல் ஒன்றே நிலையானது, இறுதியானது. கொல்லன் உலை போல கொதிக்குதடி என் வயிறு, நில் என்று சொல்லி நிலை நிறுத்த கூடுதில்லை. பசிக்குது, பசிக்காதுன்னு சொன்னா கேட்குமா அந்த வயிறு? கொல்லன் உலை போல கொதிக்குதடி என் வயிறு, நில்லென்று சொல்லி நிலை நிறுத்த கூடுதில்லை. நில்லென்று சொல்லி நிலை நிறுத்த வல்லார்க்கு கொல் என்று வந்த நமன் குடியோடி போகானோ. அழுகண்ணி சித்தர் சொல்றாரு. எப்போ காற்றை எப்பொழுது நீ உள்ளடக்கி நிறுத்துகிறாயோ அன்றைக்கு உனக்கு அன்னம் தண்ணீர் தேவையில்லை, காற்றே உணவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையை நாம் அடைய முடியும். இது யாரோ ஒருவருக்குத்தான் நடக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம முயற்சி பண்ணாமல் இருக்கிறோம். ஆகவே அந்த முயற்சியை ஒவ்வொருவரும் செய்தால் அந்த பலன் கிடைக்கும் என்பது இன்றைக்கு கஞ்சமலை அடிவாரத்திலே கோடி லிங்கம் ஆலயத்திலே இந்த விழாவிலே நமக்கு சித்தர்கள் உணர்த்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு பாருங்கள். நீங்கள் இந்த செய்திகளை எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. இப்படி ஒரு விஞ்ஞானத்தை பேசி நீங்கள் பார்த்துருக்கவும் முடியாது. ஏன்னா இதெல்லாம் 12 வருஷம் ஒரு குருமார்கிட்ட சீடனாக இருக்கிறவனுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய உபாசனை. இன்றைக்கு இந்த இடத்துல அது நடக்குதுன்னா நீங்கள் சேலம் சித்தர் சாமி அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இந்த மானிடனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சித்தனாகணுங்கிற ஒரு எண்ணம் வேண்டும் தானே. நாம் சவமாக கூடாது, சிவமாக வேணும். அப்படின்னா நம்மளையும் எல்லாரும் கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட வாய்ப்பை அவரவர்கள் கையிலே இறைவன் கொடுத்திருக்கிறான். அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தினால், எனக்கு வராதுன்னு சொல்லாமல் சைக்கிள் ஓட்டும்போது எல்லாருக்குமே வந்துடுச்சா? எத்தனை தடவை கீழே விழுந்திருப்போம், எத்தனை தடவை பைக் ஓட்டும்போது கீழே விழுந்திருப்போம். கார் ஓட்ட தெரியாது, பழக பழகத்தான் எல்லாமே வரும். அதனால் இது ஆண் பெண் பேதம் இல்லை.
அப்போது அடிப்படை பக்தி இருந்தால்தான் ஈஸ்வர நிலையை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஈஸ்வர தத்துவம் என்பது நம்முடைய தேகத்துக்குள்ளே இருக்கிறது. ஒவ்வொரு உடலும் கண்ணுக்கு தெரிய இந்த உடம்புக்கு பருவுடல்னு பேர். கண்ணுக்கு தெரியாத உள்ளுக்குள்ள இருக்கிற உடம்புக்கு சூக்கும உடல்னு பேர். இந்த பருவுடலையும் நுண்ணுடலையும் காக்கக்கூடிய உடலுக்கு காரண உடல்னு பேர். இந்த 3 உடல் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. சூக்கும் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய 6 ஆதார சக்கரங்களை நாம் இயக்கினால் அந்த இறைநிலையை நாம் உணர முடியும். அப்படி இந்த நேரத்திலே அந்த ஆதார சக்கரத்தை இயக்கி பார்க்க நமசிவாய மந்திரத்தை எல்லோரும் இப்போ நீங்கள் சொல்ல சொல்ல உச்சரித்து பாருங்க. நேராக முதுகு தண்டை நேராக வச்சு எந்த சிந்தனையும் இல்லாமல் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. உங்களுக்குள்ள அந்த சக்தி நிலை மேலே வருவது உங்களால் உணர முடியும். சொல்லலாமா? ஓம். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ளே சொல்லிக்கோங்க. ஓம் நம சிவாய. நங் மங் சிங் சிங் வங் யங் நங் மங் சிங் வங் யங் நங் மங் வங் சிங் யங். அப்படியே அமைதியாக புருவ மையத்தை கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா அங்கே ஒரு செம்மை நிறமான ஒரு வெளிச்சம் தெரியும். அந்த வெளிச்சத்தை பார்க்க 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 அதனுடனே பயணம் செய்ய செய்ய நம்ம கவனம் அங்கே இருக்கும் பொழுது இயல்பாகவே மூச்சானது அந்த புருவ மையத்தை வந்து சேரும். இப்படி பழக 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 தான் அந்த மூச்சானது புருவ மையத்திற்கு வந்து நிலை பெற்று நிற்கக்கூடிய நிலையிலே 7 திரைகள் நீங்கி இறைவனான அந்த ஜோதி பொடிவான ஒளி ரூபனை நாம் கண்ணால் காண முடியும். இப்படிப்பட்ட வாய்ப்பை சித்தர்கள் தான் நமக்கு கொடுக்குறாங்க. அதனால் இது நம சிவாய அப்படியும் சொல்லலாம். சரவண பவ. 6 சக்கரங்களை இயக்கிறதுக்கான சாவி உங்ககிட்ட தான் இருக்கு. அந்த ஒரு பூட்டை திறக்கணும்னா சாவி நாம் போடணும். மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை இயக்கணும்னா இந்த நமசிவாய பஞ்சாட்சர மந்திரம், சரவண பவன் சொல்லக்கூடிய சடாட்சர மந்திரம், ஓம் நமோ நாராயணான்னு சொல்லக்கூடிய 8 எழுத்து மந்திரம், இந்த மந்திரங்களிலெல்லாம் இறைவன் குடிகொண்டிருக்கின்றான். எப்பொழுது நீங்கள் ஒன்று கவனமாக இருக்கணும். வயிறு சுத்தமாக இருக்கும் பொழுது தான் இந்த பயிற்சிகளை பண்ணணும். வயிறு சுத்தம் இல்லை அப்படின்னா இந்த பயிற்சிகளை பண்ணக்கூடாது. பயிற்சி பண்ணக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதிகாலை நேரம், பிரம்ம முகூர்த்த நேரத்திலே மிகச்சிறந்த இந்த பயிற்சிகள்லாம் செய்வதற்கு. அதே நேரத்தில் உச்சி காலத்தில் சாயரச்சன்னு சொல்லக்கூடிய மாலை நேரத்தில் இந்த மந்திரங்களை நாம் நமக்குள்ளே இயக்கி அந்த குண்டலினி சக்தியை மேல்நிலைக்கு கொண்டு வந்துட்டோம். ஆரம்பத்தில் லேசாக தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். மேலே மேலே ஏறிக்கொண்ட அந்த சக்தி நிலையை அன்றன்னைக்கு நம்ம கீழே இறக்கவும் செஞ்சுக்கணும். அதற்கு ஓம் சாந்தி சாந்தின்னு ஒவ்வொரு ஆதாரமாக மனசில் நினச்சி சாந்தி மந்திரத்தையும்
நாம் செய்து கொண்டால்தான் இல்லறத்தில் இருக்க முடியும். இல்லைன்னா உஷ்ணம் அதிகமாயிரும். ஆகவே உஷ்ணம் அதிகரிக்க செய்ய நாம் விடக்கூடாது. பட்சத்திற்கு ஒரு தரம் எண்ணெய் தேய்த்து வெந்நீரில் குளிக்கணும். ஆண்கள் என்றால் புதன்கிழமையும் சனிக்கிழமையும், பெண்கள் என்றால் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எண்ணெய் வச்சு குளிக்கணும். அன்னைக்கு அமாவாசையோ பௌர்ணமியோ இருக்கக்கூடாது. அந்த நாட்களில் எண்ணெய் வச்சு குளிக்கக்கூடாது. இவ்வாறு நம்முடைய உஷ்ணத்தை தணித்து கொண்டு இந்த மூச்சு பயிற்சியை நாம் முறையாக மந்திர ஜபத்துடன் செய்யக்கூடிய நேரத்தில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியான ஒளி ரூபமானது புருவ மையத்திற்கு வந்தாதான் நாம் சிரஞ்சீவி. இப்போ கல்யாண பத்திரிகையில் தானே போடுறோம், சிரஞ்சீவி இன்னார் மகனுக்கு இன்னும் போடுறோம் இல்லையா. சிரத்தில் யாரெல்லாம் ஜீவிக்கிறாங்களோ அவங்க தான் சிரஞ்சீவி. நமக்கு ஆசை இருக்குது, அதனால் நம்ம பத்திரிகையில் போட்டுக்கிறோம் சிரஞ்சீவின்னு. சிவலோக பதவி அடைந்தார்னு போட்டுக்கிறோம். உண்மையிலே அடைஞ்சிட்டாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. கபாலம் திறந்து யாருக்கு உச்சி வலி அந்த ஜீவன் வெளியேறுதோ அவரே சிரஞ்சீவி, அவரே ஞானி, அவரே இறைநிலை அடைந்தவர். மற்றவர்களெல்லாம் அந்த நிலையிலே தோற்று போனவர்கள் தான் சவமாகவும் வெற்றி கண்டவர்கள் சிவமாகவும் மாறுகிறார்கள். ஆகவே இங்கே ஈஸ்வர நிலையை அறிவதற்காக சித்தர்கள் பல்வேறு வழிமுறைகளை நமக்கு உணர்த்தியிருக்கிறாங்க. அதனால் சித்தர் நூல்களை படிக்கணும்னா முதல்ல நமக்கு தமிழ் நல்லா படிக்க வரணும். இன்றைக்கி வருங்கால எதிர்கால தலைமுறைகளுக்கெல்லாம் தமிழே சரியாக வரல. அப்படிங்கிற பொழுது இந்த தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், சித்தர்களுடைய ஞான பாடல்கள் எல்லாம் படிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து போயிடும். ஆகவே நம்முடைய முன்னோர்கள் நல்ல வழிமுறைகளை நமக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வழிமுறைகளை நாம் எதிர்கால சந்ததிகளுக்கு கொடுத்து எதிர்கால சந்ததிகளும் நல்ல ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளுடன் வாழ நாம் வழி செய்யணும். நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாங்கள் என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உண்ணும் போது உயிரெழுத்தை உயர வாங்கி உறங்குகின்ற போதெல்லாம் அதுவேயாகும். பெண்ணின்பால் இந்திரியம் பேணும் போதெல்லாம் வளத்தில் நில்லு தின்னும் காயிலை மருந்தும் இதுவேயாகும். தினந்தோறும் இப்படியே செலுத்த வல்லார் மண்ணூலி கால மட்டும் வாழ்வார் பாரு மரளிகையில் அகப்பட மாட்டார்தாமே. அகத்தியருடைய பாடல் என்ன சொல்றாரு பாருங்க. உண்ணும் போது உயிரெழுத்தை உயர வாங்கு. உயிரெழுத்துல முதல் எழுத்து என்ன? படிக்கும்போது படிச்சு மறந்து போச்சு. ஆ. ஆ அப்படின்னா சூரியன், உ அப்படின்னா சந்திரன். இப்போ ஓம்னு சொல்றோம் இல்லையா, ஓமியே பிரிச்சு சொல்றான் ஊ இம். உண்ணும்போது உயிரெழுத்தை உயர வாங்கு அப்படின்னு சொன்னா ஆரோக்கியம் வளர்க்கிறதுக்கான அடிப்படையான சூத்திரம் இது. நாம் சாப்பிடும் பொழுது நம்முடைய சுவாசமானது வலது நாசியில தான் வெளியேறணும். அது வலதில் போதா இடத்துல போதான்னு எனக்கு தெரியல. அப்படிங்கும் பொழுது நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம சாப்பிடும்போது சூரிய கலையில் சாப்பிடணும். எப்படி? அவனுக்கு சூரிய கலையும் தெரியாது, சந்திர கலையும் தெரியாது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே சம்மணமிட்டு அமர்ந்து சாப்பிடும் பொழுது அது சூரிய கலை நடக்கும். இந்த முட்டிக்காலில் நான் எங்கே கீழே உட்காந்து சாப்பிட்றது, இந்த வழியில் எனக்கு தெரியும். அப்படிங்கும் பொழுது சூரிய கலையும் தெரியல, சந்திர கலையும் தெரியல, என் பசிதாயா இங்கே தெரியுது. தெரிஞ்சுட்டு போகுது பசி, பரவாயில்லை. ஆனால் சின்னதாக ஒரு சூட்சுமம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கீழே உட்காந்தாலும் சரி, மேலே உட்காந்தாலும் சரி, நீங்கள் என்னைக்கு எல்லாம் இடதுபுறத்தில் ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு 2 நிமிஷம் அதுக்காக காத்து இருக்கிறீங்களோ, இயல்பாக உங்கள் சுவாச காத்தானது சூரிய கலையில் நடக்க ஆரம்பிச்சிடும். வலது நாசி வழியாக வெளியேறும். இப்படி வலது நாசி வழியாக சுவாசம் வெளியேறும் போது நான் உணவை சாப்பிடுகிறேன் என்றால் அந்த உணவானது முறையாக செரிமானிக்கப்படும். கொலஸ்ட்ரால் தங்காது, சுகர் தங்காது, பிபி தங்காது. அப்போது
சூரிய கலையிலேயே சாப்பிடணும். அந்த உணவு சக்தியாக மாறி நமக்கு உடம்புக்கு ஏற்றதாக இருக்கும். உண்ணும்போது உயிரெழுத்தை உயர வாங்கு அப்படின்னு சொன்னதுக்கு இதுவே பொருள். உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே ஆகும். தூங்கும் போதும் சூரியகலையிலே தூங்குங்கிறார். சூரியகலையில் எப்படி தூங்குறது அப்படின்னா, நான் எப்படி படுத்திருக்கிறேன்னே தெரியாது. படுக்கும்போது ஒரு மாதிரி படுத்திருப்பேன், தூங்க தூங்க பிறண்டு பிறண்டு படுத்து எந்த கலை ஓடுன்னு எனக்கு என்ன தெரியும். பரவாயில்ல, படுக்கும்போது இடதுபுறமாக சாய்ந்து காலை நீட்டி படுக்கும் பொழுது வலதுபுற சுவாசம்தான் நடக்கும். இப்போ எனக்கு பெண் குழந்தையே தான் பிறக்குது, ஆண் குழந்தையே பிறக்கலைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்க. அவங்க தாம்பத்திய இதன் போது ஆணுக்கு சூரியகளில் சுவாசம் நடந்தால் ஆண் குழந்தையாக பிறக்கும். அப்போது இடதுபுறம் சாய்ந்து படுக்கும் பொழுது வலதநாசி சுவாசமானது சூரியகலை சுவாசம். இந்த சூரியகலையில சுவாசத்தில் தூங்கும் பொழுது நமக்கு ஆயுள் அதிகம், ஆரோக்கியம் அதிகம். இதையே தான் பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போது பேணி வலம் நோக்கி அவத்தில் நில்லு, சூரியகலையிலே எல்லாமே நடத்து. இவ்வாறு நீ செஞ்சே அப்படின்னு சொன்னா மண்ணூலி காலம் மட்டும் வாழலாம். மரளி அவ்வளோ சீக்கிரம், மரளின்னா மரணம், அவ்வளோ சீக்கிரம் நம்மக்கிட்ட வந்துடாது. ஆகவே இதை நீ பழகிக்கோ. இதில் என்ன கஷ்டம் இருக்குது? சூரியகலையிலே சாப்பிடலாம், சூரியகலையிலே தூங்கலாம். இப்போ முனிவர்கள்லாம் யோக தண்டம்னு வச்சுருந்தாங்க தெரியுமில்ல, கைக்கு கீழே. இந்த தண்டம் இல்லாமல் அவரால் இருக்க முடியாதா? காரணம் என்னன்னா, அங்கே சூரியகலை சுவாசத்தை அவர் நடத்திட்டு இருக்காருன்னு அர்த்தம். பூநூல் போடுற பண்டிகை போடணும் என்னன்னு தெரியுமா? பூநூல் போடுறது இடதிலிருந்து வலது. இடதில் ஒரு அழுத்தம் கொடுத்தா வலதில் ஒரு சுவாசம் நடக்கும். நீங்கள் ஒரு சூரிய கலையில் ஒரு புத்தகத்தை வைத்து படித்து பாருங்கள், மனதில் பதியும். சந்திரகலையில் பதியாது. ஒரு முகூர்த்த நேரங்கிறது எவ்வளோ? 1.5 மணி நேரம். 6 to 7:30 கல்யாணம்னு போகிறீங்களா இல்லையா? அப்போ ஒரு முகூர்த்த நேரங்கிறது 1.5 மணி நேரம். எதற்காக 1.5 மணி நேரம் அப்படின்னா, இந்த சுவாசமானது 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறி மாறி நடக்கும். நீங்கள் மாற்றலை, அதுவாக மாறும். 1.5 மணி நேரம் சூரியகலை நடக்கும், 1.5 மணி நேரம் சந்திரகலை நடக்கும். இப்போ நான் சாப்பிடணும், அப்போ நான் சூரியகலைக்கு மாறணும்னு சொன்னால் நான் இடதுபுறமாக சாய்ந்து அப்படி சாப்பிட்டேன்னா அது சூரியகலைக்கு மாறிடும். இப்போது நான் தூங்க போகிறேன்னா இடதுபுறமாக சாய்ந்து தூங்கலாம், அப்போ அது சூரியகலையிலே இருக்கும். இப்போ சூரியகலையிலே சுவாசம் பண்ண பண்ண நம்முடைய ஆயுளும் ஆரோக்கியமும் பெருகும். அப்போ சூரியகலை எது, சந்திரகலை எதுன்னு நமக்கு தெரிஞ்சா சுழுமுனையில் சுவாசம் நடக்கணுங்கிறதும் தெரியும் தானே. அப்படி சுழுமுனை சுவாசம் நடக்க வைக்க நம்மால் முடியும் நம்ம நினைச்சோம்னா நாம் சிவநிலையை நிச்சயமாக உணர முடியும். இதை இந்த சிவராத்திரி தினத்தன்றைக்கு நமக்கு தெரிஞ்சு கொள்ள கஞ்சமலை சித்தன் தான் நமக்கு அந்த அருளை கொடுத்திருக்கிறார். ஆகவே சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் வாழும் புண்ணிய பூமியாக இருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு. சக்தியே பராபரையே ஒன்றே தெய்வம். எவ்வளவோ சாமி வேலாம் இருக்கலாம், சக்தியே பராபரையே ஒன்றே தெய்வம். சகல உயிர் சீவனுக்கும் அதுதான் ஆட்சி. புத்தியினால் உணர்ந்தோர்கள் புண்ணியோர்கள், பூதலத்திலே கோடியிலே ஒருவர் உண்டு. சுத்தியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம், சுழியிலே நிலை அறிந்தால் மோட்சம் தானே. அப்போ அண்டம் முழுவதும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஆதிசக்தி இந்த பிண்டத்திற்குள்ளும் ஒலி ரூபியாக இருக்கிறாள். அப்படிப்பட்ட ஒலி ரூபியான அன்னையை, பராசக்தியை நாம் நம்முடைய தேகத்துக்குள்ளேயும் காணக்கூடிய வாய்ப்பை நாம் தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பை ஏற்படுத்த முதலில் நாம் சுவாசத்துடன் பழகி கொள்ள வேணும். சுவாசத்துடன் பழக பழகதான் இடகலை எது, பிங்களை எது, சுழுமனை எது நமக்கு தெரியும். அப்போ சுழுமனை சுவாசம் நாம் நடக்குது அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அவங்கவுங்க கொஞ்ச தூரம் மலை ஏறி பாருங்கள், 2 நாசியிலும் சுவாசம் நடக்கும். அந்த 2 நாசியிலும் சுவாசம் நடக்கக்கூடிய நேரத்திலே சுழுமுனையிலே சுவாசமானது நிலை பெறும். சுழுமுனை சுவாசம் நிலை பெற்று இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஒரு பிரார்த்தனையை செய்கிறீர்கள் என்றால் அதற்கு பிரபஞ்சத்தோடு தொடர்பு உண்டு. அந்த பிரபஞ்சத்திலே அது பதிந்து உங்களுடைய பிரார்த்தனையானது நிச்சயமாக நிறைவேற்றப்படும். இது எவ்வளோ பெரிய யோக விஞ்ஞானம்.
அதை நம்முடைய வழிபாட்டு முறையிலே நமது முன்னோர்கள் நமக்காக வைத்திருக்கிறார்கள். ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை வேறறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். எனக்குள்ள ஆங்காரம் இருக்கு, இந்த ஐம்புலன் வீட்டுக்கு போனால் பரவாயில்லன்னு சொல்லுது. இந்த இரவு நேரத்திலையும் தூக்கத்தையும் தாண்டி என்னுடைய பசியையும் தாண்டி இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறனே, ஆங்காரம் உள்ளடக்கி இந்த ஐம்புலனை என் கட்டுக்குள்ளே கொண்டு வந்து தூங்காமல் தூங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பை என்றைக்கு இறைவா எனக்கு அருள்வாய் அப்படிங்கிறது தான் நாம் இறைவனிடத்தில் கோரிக்கையாக வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட கோரிக்கையை வைக்கும் பொழுது இறைவன் நமக்கு அந்த வாய்ப்பை தருகிறார். மண்களம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார், வெங்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று வேணுவார். இப்போ மண்கலம் இருக்கு, சட்டி உடஞ்சி போனால் கூட அது எதுக்கு ஆகுன்னு எடுத்து வைப்பாங்களாம். வெங்கலம் கவிழ்ந்துச்சுன்னா எடைக்கு போட்டுடலாம். நம் களம் கவிழ்ந்த போது நாருமென்று பேணுவார், என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே. இந்த நாரக்கூடிய இந்த உடலுக்குள்ளே நீ இருக்கிறேன்னு சொன்னால் நான் உணராமல் போயிட்டேனே, எனக்குள்ளே தானே நீ இருந்த, அதை நான் எப்படி உணர்வேன் அப்படின்னு சொன்னால் அதே நமசிவாய மந்திரத்தை சொல்லி சொல்லி ஜபம் செய்து செய்து பழக பழக நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஈஸ்வரனை நாம் உணர முடியும். ஓசை உள்ள கல்லை நீர் உடைத்து இரண்டாய் செய்துமே. இப்போ இந்த மலையில் கஞ்ச மலையில் ஒரு கல் இருக்குது, அந்த கல்லை உடைச்சோம், ஓசை உள்ள தட்டினா ஒலிக்குதா இல்லையா? ஓசை உள்ள கல்லை நீர் உடைத்து இரண்டாய் செய்துமே, வாசலுக்கு இட்ட கல்லை மழுங்கவே இருக்கிறீர், ஈசன் என்று வைத்த கல்லை பூசை நீ செய்கிறீர். ஈசனுக்கு உகந்த கல் எந்த கல் சொல்லுமேங்கிறார். ஈசன் எந்த கல்லில் இருக்கிறாரு? வாசலில் போட்டதும் அதே கல், அங்கே இருக்கிறதும் அதே கல். அப்போது நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுத்து சொல்லு மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கறி சுவை அறியுமா? நீங்கள் குழம்பு வைக்கிறீங்களே அந்த ருசியை பாத்திரத்துக்கு தெரியுமா? அப்போது ஈஸ்வரன் அண்ட முழுவதும் நீக்கமற இந்த மாதிரி நிறைந்திருக்கிறார். அதே ஈஸ்வரன் எனக்குள்ளேயும் இருக்கிறார் என்பதை நான் அறியலைன்னா நான் சவம், அறிந்தால் நான் சிவம். இப்போ நான் சிவமாவதா சவமாவதா? அப்போது சிவமாவதே இங்கே உறுதியாக ஒவ்வொருவரும் பற்றுவதே ஈஸ்வரனை பற்றக்கூடிய நிலையாகும். ஆகவே பக்தி வழிபாடு என்பது அடிப்படை, அதிலே யோகம் என்பது அடுத்த நிலை, இறுதியான நிலை ஞானம் அடையக்கூடிய நிலை. ஆகவே அந்த நிலையை ஈஸ்வரன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையை உணர்ந்து எந்த சிவ ஆலயத்திற்கு சென்றாலும், எந்த ஆலயத்திற்கு செல்லவில்லை இன்னும் அப்படின்னு சொன்னாலும் கூட நாம் இருக்கும் இடத்திலே இறைவனை காண முடியும். அப்படின்னு சொன்னால் இங்கே மூச்சு தான் கடவுளாக இருக்குது. அந்த மூச்சு போச்சுன்னா இந்த உடம்புக்கு என்ன சொல்கிறோம்? தவறிட்டார்னு சொல்கிறோமா இல்லையா? என்ன தவறிட்டார்? அவர் ஈஸ்வர நிலையை அடைய தவறிட்டார். உயிர் போச்சுன்னு சொல்கிறதில்ல, தவறிட்டார்னு சொல்கிறோம். அப்போ தவறிட்டார், எதை தவறிட்டார்? அந்த நிலை அடைய தவறிட்டார். அப்போ அந்த நிலையை தவற விடாமல் ஈஸ்வரத்தை உணர்ந்து நாம் அந்த நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்குள்ள பாம்பாக இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை உணர வேண்டும். தெளிந்து 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 ஆடு பாம்பே, சிவன் பாதம் தெளிந்து நீ ஆடு பாம்பே, ஆடு பாம்பே தெளிந்தாடு பாம்பே, சிவம் பதம் கண்டோம் என்று தெளிந்து ஆடு பாம்பே, ஆடு பாம்பே. இங்கே பாம்புங்கிறது நான் வழிபாடு செய்யக்கூடிய நாகராஜா நாகக்கன்னியாக இருந்தாலும் நமக்குள்ள பாம்பாக இருக்கிறது நம்முடைய மூச்சு காற்று.
இந்த மூச்சு காற்றுங்கிற பாம்புங்கிற அந்த குண்டலினி சக்தி நம்முடைய மூலாதாரத்தில் இருக்குது. இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை நம்முடைய முதுகு தண்டு வழியாக மேலே கொண்டு வந்தால் ஈஸ்வரனை நாம் உணரலாம். அதுக்காக தான் கோவிலில் கொடிமரம் வச்சுருக்காங்க. கொடிமரங்கிறது நம்முடைய முதுகு தண்டு. அப்போது முதுகு தண்டு வழியாக நாம் ஈஸ்வர நிலையை புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற செய்தி ஒவ்வொரு கோவில்களையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இத்தனை செய்திகளும் சித்தர்களுடைய கருணையாலே நாம் இன்றைக்கு இந்த நிகழ்விலே தெரிந்து கொண்டோம். இதற்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாம் வல்ல பரம்பொருளுக்கு நாம் நன்றி தெரிவித்து இந்த நிகழ்வை, என்னுடைய இந்த சிற்றுரையை நான் முடித்து கொள்ள இருக்கின்றேன். இன்னும் வேறு வேறு நிகழ்வுகள் எல்லாம் இருப்பதினால் அதை நீங்கள் எல்லாம் கண்டுகளித்து ஈஸ்வர நிலையை புரிந்து ஒவ்வொருவரும் ஈஸ்வர நிலையை அடைய எல்லாம் வல்ல கஞ்சமலை சித்தேஸ்வரனை வணங்கி ஞானியர்களை போற்றி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். நந்தி அகத்தியர் மூலர் நற்றபத்து புலத்து எறும்பூனை கண்ணர் நந்திடை காடரும் போகர் புலிக்கை ஈசர் கருவூரார் கொங்கனவர் காலாங்கி பிச்சிந்தில் அழுகன்னர் அகப்பேயர் தேரையரும் குதம்பயரும் சட்டைநாதர் செந்தமிழ் சீர் சித்தர் பதினென்மர் பாதம் சிந்தை பொன்னி சிரத்தனியாய் சேர்த்து வாழ்வாம். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் உனை நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய். எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கச்சி ஏகம்பனே. ஓம் நம சிவாய. நன்றி.